கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நாம் பலன் இல்லாமல் இருக்கும்போது என்பதே. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் மிக பெரிய எதிர்ப்பை சந்திக்கும் போது 3 பலமுள்ள எதிரிகளின் ராணுவம் யோசபாத்துக்கு எதிராக முற்றுகை போட்டிருக்கும் சமயத்தில் இதை கேள்விப்பட்ட யோசபாத் மிகவும் பயந்து கலங்கி போனான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக அவருக்கு முன்பாக வந்து நின்று, எங்களுக்கு எதிராக வந்திருக்கும் சத்துருக்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று ஜெபித்தான். அவனுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் யோசபாத்துக்கு மிக பெரிய வெற்றியை கொடுத்து ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மால் எதிர்த்து நிற்க முடியாத பலமுள்ள வல்லமைகளை கண்டு பயந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் பலன் இல்லாமல் நிற்கக்கூடும். இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்கும்போது வழிகளே இல்லாத இடங்களில் கர்த்தர் புதிய வழிகளை திறக்கும் போது நமக்கு எதிராக வரும் சத்துருக்களை அவரே யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தருவார். தேவனிடத்திலே முறையிடுவோம், அவரே நமக்கு வெற்றியை தருகிறவர். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தும். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே நோக்கி பார்த்து பலனடைய கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.